ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2025 குரூப் 1 கொஷின் பேங்க்கில் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட்னு பிரிக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஈஸியான சம்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஈஸியான சம்ஸே பார்த்தீங்கன்னா 10 சம்மாட் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சம்மையும் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு எந்த சம்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த சம்லாம் போட்டிங்கனாலே ஈஸியாக 10 மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் மேக்ஸை மட்டும் ஒமிட் பண்ணிடாதீங்க. அடுத்து மாட்ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அதை தான் பார்க்க போகிறோம். மாட்ரேட்டில் விகிதமும் இன்றைக்கி சதவீதமும் பார்த்துடலாம். சரிங்களா? விகிதத்தில் ஆல்ரெடி ஒரு ஈஸி சம் பார்த்துருந்தோம். இந்த மாட்ரேட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, x:7.5 = 8:y = 7.17 எனில் x:y காண்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எந்த மாதிரி போடணுன்னா a:bன்னு இருந்துச்சுன்னா a/bன்னு போடலாம், c:dன்னு இருந்ததுன்னா c/dன்னு போடலாம். இங்கே ஈக்குவல் இருக்கிறனால இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a/dயும் b/cயும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ போடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். அதாவது 8:y = 7:17.5. இது நம்ம ஈஸ்ட்லேருந்து டிவைட்டில் போடுவோமா, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 7 7/17.5. இப்போது நம்ம இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா y × 7 17.5 × 8 வரும். சரிங்களா? இந்த y மல்டிப்ளையில் இருக்கிறனால ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டிவைட்டில் வந்துடுது. இப்போது இந்த 17.5 நம்ம முழு நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா, அது பாயிண்டில் இல்லாமல் வரணும் அப்படின்னா மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அப்போ அது கேன்சல் ஆகிடணும் கடைசியில். அதனால தான் மேலேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிருங்க, இந்த 17.5ங்கிறது 175ஆகவும் இந்த 7ங்கிறது 70ஆகவும் மாறிடும். சரிங்களா? இதை நீங்கள் 5ஆம் வேப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 4 5 5 4 5 20 3 5 5 5 25. மறுபடியும் 7ஆம் வேப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 2 7 14 7 35. இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்கா. இதை 2ஆம் வேப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 4 2 8. சரிங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 5 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 20ன்னு கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 20ன்னு கிடச்சிச்சு. சரிங்களா? இதை வச்சு நம்ம இந்த ரெண்டு வேல்யூ, அதாவது x:7.5 = 8:y இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான், ஆனால் ஒய்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ x:7.5 எப்படி போடலாம், x/7.5ன்னு போடலாம். 8:20 என்னன்னு போடலாம், 8/20ன்னு போடலாம். ஸோ நமக்கு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x × 20ன்னு வருமா, அதே மாதிரி 7.5 × 8ன்னு வருமா. இந்த 20 இன்ட்டுல இருக்கிறனால இங்கே வரும்போது நமக்கு டிவைட் ஆகும். அப்புறம் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன், இங்கே 0.5ன்னு இருக்கிறனால அந்த வேல்யூ நம்ம முழுசாக கொண்டு வரனால மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 200ன்னு வருது. 20 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 200 தானே வரும். மேலே 75ன்னு வருது. இது அதே 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு 3 இங்கே 8 வரும். சரிங்களா? இந்த 8 இந்த 8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 3. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, இங்கே நமக்கு x/y தானே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 20. அப்போது இதுக்கான சரியான பதில் இதுதான். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். இங்கே பாருங்கள். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் அதிக மதிப்பெண்களிலிருந்து 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பினை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண் பெறுகிறார். சரிங்களா? ஏனில் அந்த தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, பீட்டருங்கிறவர் 30% மதிப்பெண் எடுக்கிறாரு. ஆனால் அவருக்கு தேர்ச்சி அடையிறதுக்கு இன்னும் 10% வேணும். அதனால் அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. சரிங்களா? அதே மாதிரி பால் என்பவர் 10% வாங்கிறார். 40% வாங்கிடுறாரு. அது தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்ணை விட 15% அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? 30% எடுக்கும்போது 10% கம்மியாக இருக்குது. 40% எடுக்கும்போது 10 மதிப்பெண் கம்மியாக இருக்குது. 40%ங்கும்போது 15 மதிப்பெண் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதிலிருந்து தேர்ச்சி அடைய வேண்டிய மதிப்பெண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. இங்கே பாருங்கள், அதே தான் 30%ங்கும்போது -10 மார்க். ஏன்னா இன்னும் 10 மார்க் தேவைப்படுது. -10 மார்க். 40%ங்கும்போது +15 மார்க். அதாவது தேர்ச்சி அடைய வேண்டிய மதிப்பெண்ணை விடலாம் நமக்கு என்ன கிடைக்குது,
15 மார்க் அதிகமாக வாங்குறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். இப்படி கொடுத்துருந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 40ல் 30 போச்சுன்னா 10. சரிங்களா? அப்போது 15ல் 10 போச்சுன்னா 5 தானே வரணும். நான் 15ன்னு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. 15 மைனஸ் 10ன்னு போடும்போது இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது அது நமக்கு 10 + 10ன்னு மாறிடும். சரிங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10ன்னு மாறிடும். அதனால தான் நான் வந்து 15 + 10ன்னு போடும்போது நமக்கு 25ன்னு கிடைக்குது. இதோட டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இது தெளிவாயிட்டிங்கனாலே மீதி எல்லாம் போட்டுடலாம். 10%. இது 2% எதனாலனா டிஃப்ரென்ஸ் 10. ஆனால் நம்ம சதவீதத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கங்காட்டி 10%. 10% 25னா 100% எவ்வளோனா 250. அப்போ டோட்டல் மார்க் எவ்வளோங்க? 250 மார்க்கு. இப்போ நமக்கு டோட்டல் மார்க் கிடச்சிருச்சு. ஆனால் தேர்ச்சி அடைய வேண்டிய மார்க் வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒன்று 30%லையோ இல்லை 40% எடுத்துக்கணும். இப்போ நான் 30% எடுக்கிறேன். சரிங்களா? 250ல் 30% எடுக்கும்போது சதவீதம் அப்படிங்கும்போது நம்ம டிவைட் பை 100ன்னு போடுவோமா? டிவைட் பை 100 போடும்போது கேன்சல் பண்ணுங்கள். 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு, 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 × 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 75ன்னு கிடைக்கும். இப்போ 75ல் அதாவது 30% இருக்கும்போது 10 மார்க் கம்மியாகிடுது தேர்ச்சி அடையிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். +10ன்னு போட்டோம் அப்படின்னா 85 தான் தேர்ச்சி அடைய வேண்டிய மார்க்கு. இதே நீங்கள் 40% போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஏன்னா அவன் வந்து அதிகமாக எடுத்திருந்தான். சரிங்களா? ஏதாவது ஒன்றை போட்டு இங்கே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் தேவைப்பட வேண்டிய மார்க்கு அப்படிங்கும்போது நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? ஏன் நான் 10 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அவனுக்கு தேர்ச்சி அடையிறதுக்கு இன்னும் எவ்வளோ மதிப்பெண் வேணும்? 10 மதிப்பெண் வேணும். அதனால தான் 75 + 10ன்னு போடும்போது நமக்கு 85ன்னு வருது. ஸோ இதுக்கான சரியான பதில் 85. ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம்.